வெற்றிமாறன் மயிலை சிவாவை பார்த்தப்பவே சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ அது புகை விட தொடங்கியிருக்கு. படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் அது பத்தி எரியுதா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருத்தர் வெற்றிமாறன். எடுத்த படங்கள் என்னவோ 4 படங்கள் தான். ஆனால் அந்த படங்கள் மூலமாக அவர் சமுதாயத்துக்கு சொன்ன விஷயங்களும் வலிகளும் ஏற்றத்தாழ்வுகளும் அதிகார வர்க்கத்தோட மனப்பான்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். இவரோட படைப்புகளான ஆடுகளம், வடசென்னை, அசுரன், விடுதலை பார்ட் 1, பார்ட் 2 இந்த வரிசையில் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கு அரசன். இவரோட 3 படங்கள்ல தனுஷ் மட்டுமே ஹீரோவா இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் தான் கதை கேட்காம நடிப்பாரு அப்படின்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி சிம்புவை தன்னுடைய அடுத்த படத்துக்கு செலக்ட் பண்ணாரு அப்படின்னு தெரியலங்க. அதுவும் வடசென்னை பட பாணியில, இன்னும் சொல்ல போனா வடசென்னை 2 அப்படின்னே இந்த படத்தை வச்சுக்கலாம்னு ரசிகர்கள் பேசிக்கிட்டு வராங்க. சமீபத்தில் வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில உருவாக்கிட்டு வர்ற படத்தோட டைட்டிலும் ப்ரோமோ வீடியோவும் வெளியானுச்சு. அரசன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற படத்துல சிம்புவோட லுக்கும் டயலாக்கும் படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. படம் வடசென்னையோட கண்டினியூ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இல்ல அதே வடசென்னையில இன்னொரு நபரோட கதை அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்ல, அட இல்லப்பா, தனுஷோட ஃப்ரெண்டா வரவர் தான் சிம்பு, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த படம் அப்படின்னு ஏகப்பட்ட காசிப் சமூக வலைத்தளங்கள்ல போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி, இது நிஜ வாழ்க்கையில மயிலாப்பூரோட ஃபேமஸ் ரவுடியா இருந்த மயிலை சிவா என்கிற சிவகுமார் அப்படிங்கிறவரோட படம்னு ரொம்ப சீரியஸா பேசப்பட்டுக்கிட்டு வருது. அட ஆமாங்க, இருக்க வாய்ப்பு இருக்கு. வெற்றிமாறன் கூட ஒரு தடவை மயிலை சிவாவை பார்த்து பேசியிருந்தார்ல, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு எல்லா பக்கமும் செய்திகள் உலாவர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த மயிலை சிவா யாரு அப்படின்னு பார்க்கலாம். 1970களில் காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு பகுதியிலிருந்து பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்த குடும்பம் தான் சிவகுமாரோட குடும்பம். மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருந்த குடிசை பகுதியில தான் இவருடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஏரியாவில் ரவுடியா இருந்த மயிலை மகேஷை பார்த்து வளர்ந்த சிவகுமார் அவரை மாதிரியே கெத்தா ரவுடியா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. படிப்படியா கஞ்சா விற்கிறது, மாமூல் வசூல் பண்றதுன்னு குட்டி டானா வலம் வர தொடங்குறாரு. மாமூல் வசூல் பண்றதுல மயிலை மகேஷோட ரிலேஷன் பொண்ணை சிவகுமார் அட்டாக் பண்ண இந்த விஷயம் மயிலை மகேஷோட காதுக்கு வருது. இவனை வளர விடக்கூடாது அப்படின்னு சிவகுமாரை பிடிச்சிட்டு வந்து அடி வெளுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய மருமகன் மற்றும் ஃப்ரெண்டை விட்டு கழுத்தறுத்து கால்வாயில தூக்கி போட்டுறாரு. அதுக்குள்ள ஒரு ரவுடியோட கதை முடிஞ்சிடுமா என்ன? எப்படியோ உயிர் பழிச்சு வந்த சிவகுமார் மயிலை மகேஷ் மேல ஒரு கண்ணு வைக்கிறார். இதுக்கிடையில அயோத்தி குப்பத்தை சேர்ந்த ரவுடி வீரமணியோட ஃப்ரெண்ட்ஷிப் சிவாவுக்கு கிடைக்க அவரோட திறமையை காமிச்சு வீரமணியோட குட் புக்ல இடம் பிடிச்சிடுறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு 1997ல் பார்டர் தோட்டம் சேகர் அப்படிங்கிறவரை கொலை பண்ணிடுறாரு. அப்புறமா தானே போய் சரண்டரும் ஆனவர் வெளியில வரும்போது குட்டி டானா இருந்தவர் பெரிய டானா மாறிடுறாரு. தன்னை கழுத்தறுத்து போட்டவங்களை நாமளும் கழுத்தறுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு மயிலை மகேஷோட மருமகன் மற்றும் ஃப்ரெண்டை ஒரே நாள்ல கொலை பண்ணி பெரிய பெரிய டானா மாறிடுறாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல தலைமறைவா இருந்த மயிலை மகேஷை எப்படியோ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்து கொலை பண்ணி தனிக்காட்டு ராஜாவா மாறிடுறாரு. இதுக்காக மறுபடியும் ஜெயிலுக்கு போனவர் வெளியே வந்து ஜாலியா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு. இவர் மேல கொலை முயற்சி, ஆட்கடத்தல்னு 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. போலீசாரோட என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்ததெல்லாம் அரசியல் பலத்தை வச்சு எஸ்கேப் ஆனவர் 24 வருஷமா வளர்ந்துகிட்டு வந்த ஒரு பகையை மறந்துட்டார். 1997வது வருஷம் இவர் கொலை பண்ணின பார்டர் தோட்டம் சேகரோட மகனான அழகுராஜா பிளான் பண்ணி 2021ல் மதுரை பாலா அப்படிங்கிற ரவுடியோட ஹெல்ப்போட மேற்கு மாம்பலத்தில் வச்சு மயிலை சிவாவை சர மாரியா வெட்டி கொலை பண்ணிடுறாரு. இதுதான் மயிலை சிவகுமாரோட வாழ்க்கை வரலாறு. அரசனோட ப்ரோமோ வீடியோவை பார்க்கும்போது எப்படி வெற்றிமாறன் மயிலை சிவாவை பார்க்க போனாரோ அதே மாதிரி நெல்சன் சிம்புவை பார்த்து அவர் பண்ணின சம்பவங்களை பேட்டி எடுக்கிறாரு. மயிலை சிவா ஒரே நாள்ல 2 கொலைகள் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த ப்ரோமோல கோர்ட்ல 3 கொலைகள் பண்ணினதா ஜட்ஜு கேட்குறாங்க. இதுவும் மேட்ச் ஆகுது. ஒரே ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, மயிலை சிவகுமார் தென்சென்னை ஏரியாக்களான மயிலாப்பூர், ராயப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ் இந்த பகுதிகளில் தான் டான். ப்ரோமோவில் அண்ட் அன்டோல்ட் டேல் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அப்படின்னு வருது. சரி, சினிமாவுக்காக சில விஷயங்களை மாற்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இது மயிலை சிவாவோட கதையா இல்லை புது டானோட கதையா அப்படின்னு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோவோக் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.